ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பவர் பேங்க் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பவர் பேங்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை மொபைல் பேட்டரிஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இதை சோலார் பவர் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாதிரி இதோட பாடி ஃபுல்லாகவே நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சிம்பிளான ஐடியாவாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவும் இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்ச போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பவர் பேங்க் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனுக்கு நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 7 சென்டிமீட்டர் லெங்த்தில் ஒரு 10 ஸ்டிக்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி 6.5 சென்டிமீட்டர் லெங்த்தில் ஒரு 4 ஸ்டிக்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி 2 சென்டிமீட்டர் லெங்க்லையும் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை 7 சென்டிமீட்டர் லெங்த் அண்ட் 7 சென்டிமீட்டர் வித் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து நம்ம பவர் பேங்கோட பாட்டம் சைடுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். டாப் சைடாக சோலார் பேனல் கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்காக ரெடி பண்ணணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்காக 7 சென்டிமீட்டர் லெங்த் உள்ள ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக 6.5 சென்டிமீட்டர் லெங்த் உள்ள ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு ஸ்டிக்ஸ் ஆட்டு இந்த மாதிரி ஒட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டலாம். நான் அந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டும் போது 2 ஸ்டிக்ஸ் இடையில உள்ள கேப்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே கவர் ஆகும். ஸோ அதனால தான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒட்டிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். இதோட விலை 100 ருபீஸ் கிட்ட வரும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பவர் பேங்க் சர்க்யூட் போர்டை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே 4-5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டோட அளவை அந்த ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய ஸ்டிக்ஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 மொபைல் பேட்டரிஸ் எடுத்திருக்கோம். இந்த 3மே உடஞ்சி போன பட்டன் ஃபோன்ஸில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த 3 பேட்டரிஸோட எம்ஏஹெச் எவ்வளோ அப்படின்னா, ஸோ ஒரு பேட்டரியோட எம்ஏஹெச் 800, இன்னொரு பேட்டரியோட எம்ஏஹெச் 1020, இன்னொரு பேட்டரியோட எம்ஏஹெச்சும் 800. நெக்ஸ்ட் இந்த 3 பேட்டரியுமே டபுள் சைட் செல்லோ டாப் யூஸ் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த 3 பேட்டரிஸுமே இந்த மாதிரி ஒன்றா ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பேட்டரிஸில் நம்ம ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 3 பேட்டரிலுமே ப்ளஸ்லாம் ஒரு பக்கமாகவும் மைனஸ்லாம் ஒரு பக்கமாகவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் அண்ட் பிளாக் 2 ஒயர் எடுத்திருக்கோம். இந்த 2 ஒயரையும் பேட்டரிஸோட ப்ளஸில் ரெட் ஒயரையும் மைனஸில் பிளாக் ஒயரையும் வச்சு சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒயர்ஸை சர்க்யூட் போர்டோடையும் கனெக்ட் பண்ணிடலாம். சர்க்யூட் போர்டில் B+, B- அப்படின்னு இருக்கும். ஸோ B+ல பேட்டரிலேருந்து வர ப்ளஸ் ரெட் ஒயரையும் B- பேட்டரிலேருந்து வர மைனஸ் பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். இப்போ ஒயர்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒன்றா ஒட்டி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டி அதை கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் அந்த பேட்டரியையும் சர்க்யூட் போர்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரியை டபுள் சைட் செல்லோ டாப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் சர்க்யூட் போர்டை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது சர்க்யூட் போர்டில் அந்த யூஎஸ்பி போர்ட்டுக்குள்ளெல்லாம் போகாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மினி சோலார் பேனல் எடுத்துருக்கோம். இதில் வந்து 4 வோல்ட் கிட்ட தான் அவுட்புட் வரும். இந்த சோலார் பேனலில் நம்ம டேரெக்டாக பேட்டரியோட கனெக்ட் பண்ணி தான் சார்ஜ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 1N4007 அப்படிங்கிற ஒரு டயோட் எடுத்துருக்கோம். இந்த டயோட இந்த சோலார் பேனலில் இருக்கிற ப்ளஸ் பின்னோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டயோட் கனெக்ட் பண்ணும்போது அந்த டயோடில் அலுமினியம் கோட்டிங் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு தான் சோலார் பேனலோட கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டயோடில் ஒரு ரெட் ஒயரையும் சோலார் பேனலோட மைனஸில் ஒரு பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த சோலார் பேனலோட டைமென்ஷனுக்கு தான் நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த சோலார் பேனலை பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடலாம். பேட்டரியோட ப்ளஸில் சோலார் பேனலேருந்து வர ப்ளஸ் ரெட் ஒயரையும் பேட்டரியோட மைனஸில் சோலார் பேனலேருந்து வர மைனஸ் பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒயர்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சோலார் பேனலை அதோட டாப்பில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சோலார் பவர் பேங்க் தரமாக ரெடி ஆகிட்டு இந்த பவர் பேங்க் ரெடி பண்ணால் எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த போர்டுக்காக ஒரு 100 ரூபா, அதுக்கப்புறமா அந்த சோலார் பேனலுக்காக ஒரு 60 ரூபா, அந்த பேட்டரி சண்டை ஏற்கனவே இருந்தனால அதுக்கு பெருசாக இந்த செலவும் ஆகலை. ஸோ மொத்தமாக இது ரெடி பண்ணால் எனக்கு ஒரு 160 ரூபா தான் செலவாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பவர் பேங்க் எப்படி சார்ஜ் பண்ணுறது, அப்புறமா இந்த பவர் பேங்க்லேருந்து மொபைல் எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நார்மல் மொபைல் சார்ஜர் மூலமாகவும் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது லேப்டாப்போடையும் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஆகும்போது அந்த சர்க்யூட் போர்டில் இருக்கிற ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகும். சார்ஜ் ஃபுல் ஆகிட்டு அப்படின்னா அது பிளிங்க் ஆகாமல் கன்டினியூஸாக எரியும். ஸோ அதே மாதிரி இதில் சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இதை சோலார் பவர் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வெயிட்டுமே ரொம்பவே கம்மி தான், ரொம்பவே குட்டியாக கை கடக்கமாக ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் இது இருக்கும். ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைலுமே பக்காவாக சார்ஜ் ஆகுது, அதில் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ இதில் நான் 3 பட்டன் மொபைல்ஸோட பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால இதோட எம்ஏஹெச் ரொம்பவே கம்மி தான். மொத்தமாகவே இதோட எம்ஏஹெச் 2220 எம்ஏஹெச் தான். ஸோ அதனால் இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோனை இதை வச்சு ஒன் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியாது, ஆனால் ஒரு 50 to 70% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பட்டன் மொபைல்ஸ் பேட்டரிஸை யூஸ் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட எம்ஏஹெச் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளால் எம்ஏஹெச் அதிகமான ஒரு பவர் பேங்க் ரெடி பண்ண முடியும். ஸோ ஏன்ட்டா அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரிஸ் இல்லாத காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி பட்டன் மொபைல்ஸ் பேட்டரிஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட எந்த மொபைல் பேட்டரிஸ் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சோலார் பவர் பேங்க் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்த வீடியோ தான். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை நம்ம ரெடி பண்ணி அதோட வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.